G-O-A-T, the greatest of all time. Music. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. தளபதியாக மட்டும்தான் வேறு யாருக்காக விஜய் கேரியர்ல டாப் மோஸ்ட் நம்பர் 1 இருக்கு. ஜாலியாக நல்லா இருக்கு ப்ரோ. சொன்ன மாதிரி டெலிவரி பண்ணியிருக்காரு. செமையா இருக்கு. செம சார். நல்லா தளபதி மாஸ். செம செம. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. விஜய் சூப்பர். ஸ்டோரி சொல்றதோட பார்க்கறது சஸ்பெண்டாக இருக்கும். அது பாருங்க கண்டிப்பாக. நல்லா தளபதியாக மட்டும்தான் வேறு யாருக்காக தளபதியாக பார்க்கலாம். மற்றவங்களாம் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி டியூல் ரோலில் எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை ப்ரோ. தளபதியாக காமிச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த சிஜிலாம் நல்லாவே இல்லை. அதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தேன். தளபதிக்காக மட்டும் பார்க்கலாம். மியூசிக்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. தளபதியாக மட்டும் வேற மாதிரி இருக்கு. அதாவது இதுவரை வந்த விஜய் படத்திலேயே இதை விட பெஸ்ட்டாக எதுவும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. வேற லெவலில் இருக்குங்க. நல்ல அருமையான படம். விஜய் கேரியர்ல டாப் மோஸ்ட் நம்பர் 1 இருக்கிற அளவுக்கு இருக்கு. பக்காவா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. செம்ம என்ஜாய்மெண்ட். ஒவ்வொரு சீன் பை சீனா இன்ச் பை இன்ச்சா அவ்வளோ சீட் நுனியில் உட்கார வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். வேற லெவலில் எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு, எமோஷனல் இருக்கு, காமெடி இருக்கு, எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காங்க. வெரி சூப்பர். சூப்பராக இருக்கும். ஜாலியாக போகும். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஜய் சார் வந்து நல்லா அப்படிலாம் இல்லை. நீங்கள் ட்ரைலரில் பார்க்கும்போது அப்படி இருந்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட். ஓகே ஃபைன் சூப்பர். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரோ. ஜாலியாக போகும் மூவி. விஜயோட ரசிகராக நல்லா இருக்கு ப்ரோ. சொன்ன மாதிரி டெலிவரி பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவர் டூ பண்ணல. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. சிஜி ஒர்க்லாம் எங்கேயுமே தட்டல. சூப்பராக இருக்கு. நிறைய ஸ்பெஷல் கேமியோஸ் இருக்கு. சூப்பராக வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஃபன்னும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஈவன் அது 2-3 பாட்டு கொஞ்சம் இன்னும் ஒர்க் ஆகலை தான். பட் பிஜிஎம்லாம் நல்லா போட்டிருக்காரு. பழைய இதுக்கு வந்து இது ரெண்டாவதுலாம் எப்படி நம்புறீங்களா? புரியல. இவங்க வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இவன் ட்ரக் ஆமாம்மா. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து இல்லை, பிஜிஎம் வைஸ் செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த ஆல்ரெடி ரிலீஸ் ஆன அந்த ஸ்பார்க் பாட்டு அதெல்லாம் ஒன்றுமே இதுவும் ஆகலை. பட் கதை செம கதை. நல்லா இருக்கு படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பர் படம். மியூசிக் அதெல்லாம் பண்ணல. ஆனால் படம் பயங்கரமாக இருக்கு. சிஜிஎல்லாம் தெரியவே இல்லை. வேற லெவலில் இருக்கு படம். எல்லா விதத்திலும் சிவகார்த்தியை ஒரு படம் வேற லெவல் தான். செம்மையாக இருக்கும். மாசாக இருக்குது. லியோ விட செம்ம. விஜய் வந்து படம் ஸ்டாப் பண்ண போகிறாருன்னு ஒரு பெரிய ட்ரீட் ஆடியன்ஸ். அட்லி, லோகேஷ் கனகராஜ், இவர் ஜெயிலர் போகிற டேரக்டர் எல்லாம் வந்து மேக்கிங் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கேமியோ ரோல்ஸ் மாதிரி இருக்குது. 90s கிட்ஸுக்கு வந்து செம்ம பெரிய ட்ரீட் இந்த படம். வந்து ஒரு ரீயூனியன் மாரி இருக்குது படம். சூப்பராக இருக்குது. ஓகே. ஸோ விஜயோட ஃபேனாக வந்திருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் ப்ரைஸ் 800 ப்ரோ. ஃப்ரெண்ட்ல உட்காந்து பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ல உட்காந்து கேட்டேன். ஓகே. நிறைய இவனோட மியூசிக் வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. பட் நாட் யூஸ்வலாக பார்க்குறது லியோ லெவலாக இல்லை. ஓகே. நிறைய கேமியோ ரோல்ஸ் இங்கே நடந்திருக்கு. அவங்களே எப்படி ஆக்ட் எல்லாருமே அந்த கேமியோ வந்தவங்களாம் ஆக்சுவலி செமையாக இருந்துச்சு. பட் இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஒரு ஹைப் இருக்கும் இல்லையா, அந்த ஹைப் சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் நல்லா இருந்துச்சு. விஜய்க்காக பார்க்கலாம். விஜய்க்காக பார்க்கலாம். படம் ஃபுல்ஃபில் பண்ணுச்சா? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில். யா ஒன் டைம் வாட்ச். ஓகே. தேங்க்ஸ். ஃபேமிலியும் இருக்குது, ஃபேன்ஸுக்கும் படம் இருக்குது, எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. படம் சூப்பராக
இருந்துச்சு, நிறைய அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள். ஸோ ஏதோ ஸ்பாயில் பண்ண விரும்பல, பட் ஆனால் வெறித்தனம், அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் வெரி. சிஜி ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்கும்? சிஜி ஒர்க்ஸ் வந்து அந்த யங் விஜய் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. மிச்சப்படி பயங்கரமாக இருந்துச்சு. ஈவன் பிஜிஎம்ஸில் கலக்கிட்டார் ஆஸ் யூஷுவல். மங்காத்தாலேருந்து இப்பயும் வெறித்தனமாக இருந்துச்சு. ஸோ நம்ம நார்மலாகவே தளபதி அப்படிங்கிற ஒரு ஸோ அதை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. பட் அவங்க லாஸ்ட்ல ஒரு ஃபேனியா கேட்டதுக்கு நான் வந்து விநாயக் மகாதேவ் வருவாங்கன்னு நினைச்சேன், பட் பேர்ல கெத்து காட்டிட்டாங்க. ஸோ வெறித்தனமாக இருந்துச்சு. நிறைய கேமியோ ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் அதில் பண்ணவங்க வந்து உண்மையிலே கேரக்டருக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம 2 மாதம் இருக்குது, 3 ஹவர் லேக்கே தெரியல. அந்த மாதம் சூப்பராக செம்மையாக பண்ணி விபி கலக்கிட்டார். படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த படம் ஒன்றே ஒன்று தான் நடிப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இவர் வந்து ரெகுலராக படம் நடிக்கணும், வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிக்கணும் அப்படின்றது நான் எங்கள் அண்ணன் சார்பாகவே நான் கேட்டு சொல்லிக்கிறேன். ஓகேவா? இவர் நடிக்கிற காசில் ஒரு பாதியாவது அந்த மக்களுக்கு கொடுக்கலாமே, அதுக்காக அவர் நடிக்கிறதா எடுத்துக்கலாமே. எதுக்கு வந்து அவர் 200 கோடி சும்மா வருமா? படம் செமையாச்சு. நினச்சி வந்ததை விட ரொம்ப ட்ரீட் வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்று சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப ஒரு தளபதி ஃபேன்ஸாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தாங்கன்னா தளபதியை கொண்டாடுற அளவுக்கு எல்லா சீனுமே இருக்குது. கேங் ஃபுல்லாக ஒரு 30 40 பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஸ்டார்டிங் வந்து இன்ட்ரோடக்ஷனு, இன்டர்வெல்லு, கிளைமேக்ஸுக்காகவே இந்த படம் இன்னொரு 2வது வாட்டி பார்க்கும்போது எடுத்து வந்து சூப்பராக எடுத்துருக்காரு வெங்கட் பிரபு. கொஞ்சம் ஒரு செகண்ட் ஹாஃப் லைட்டாக கதைக்காக ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் டோனி, தளபதி, தலையோட ரெஃபரன்ஸு எல்லாமே மேட்ச் பண்ணி கடைசியில் நீங்கள் வெளியே வரும்போது எல்லாருக்குமே க்ளூஸ் பம்பாக இருக்க மாதிரி. ஓகே ஃபைன்.